இங்கே நம்ம ஹீரோயினி பீரியட்ஸ் டைமில் ஒரு அழுக்கு துணியை யூஸ் பண்ணுறத பார்த்த நம்ம ஹீரோ மெடிக்கல் ஷாப் போய் ஒரு விஸ்பரை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோனி கையில் கொடுத்து, இனிமேல் பீரியட்ஸ் டைமில் அழுக்கு துணியை யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி விஸ்பரை தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோனி கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. வாங்கி பிரித்து பார்த்தா அதோட விலை 55 ரூபா போட்டிருக்கு. என்ன 55 ரூபா போட்டிருக்கு? மாதத்தில் 4 தடவை எனக்கு பீரியட் பிரச்சனை வருது. 4 தடவையும் எனக்கு நீங்கள் விஸ்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்குற சம்பளம் பாதி இதிலேயே போய்டும். ஒழுங்காக மெடிக்கல் ஷாப் போய் விஸ்பரை கொடுத்துட்டு காசு வாங்குற வெளியே பாருங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ 55 ரூபா சொல்கிற அளவுக்கு இல்லை, அப்படி என்னதான் இருக்குன்னு பிரித்து பார்த்தா ரொம்ப லேசான துணியும் சாஃப்டான பஞ்சு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. அப்போ இவ்வளோ தான் விஷயமா? அப்போ நம்மளே விஸ்பரை உருவாக்கலான்னு முடிவு பண்ண ஹீரோ துணி கடைக்கு போய் கொஞ்சம் துணியை வாங்கிட்டு, பஞ்சு கடைக்கு போய் கிலோக்கிழங்கு பஞ்சியும் வாங்கிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா நம்ம ஹீரோ கைப்படவே மேனுவலாகவே அந்த விஸ்பரை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பாக்ஸ் ஷேப்பில் துணியை வச்சு அதுக்கு நடுவில் பஞ்சு வச்சு அது ரெண்டாக மடிச்சு அது கிளியாத மாதிரி ஃபுல்லாக கம்மில் அப்ளை பண்ணி கடைசியில் வெற்றிகரமாக விஸ்பரையும் செஞ்சு முடிக்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ செஞ்ச விஸ்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோனி கையில் கொடுத்து, நான் இந்த விஸ்பரை எந்த ஒரு செலவு இல்லாமல் என்னோட கைப்படவே செஞ்சேன், இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுன்னா நம்ம ஹீரோனி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மறுநாளும் நம்ம ஹீரோனி அழுக்கு துணி யூஸ் பண்ணுறதை பார்த்த ஹீரோ, இன்னும் திரும்பி அழுக்கு துணி யூஸ் பண்ணுறேன், நான் கொடுத்த விஸ்பரை என்ன ஆச்சுன்னு கேட்க போது, இல்லை